ஒவ்வொரு நாளும் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் சென்று அவர்களுடைய தல்முதிக் என்று சொல்லக்கூடிய யூத வழிபாட்டை செய்து வருவதை நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டு வர்றோம். இன்றைய நாளில் கூட 170க்கு மேற்பட்டவர்கள் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் பலவந்தமாக நுழைந்திருக்கிறார்கள். இஸ்லாமியர்களுடைய 3வது புனித தலமாக மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிறது. என்னன்னா அந்த காசாவுக்குள்ள உணவு வருது என்று சொல்லி சொல்றாங்க இல்லையா, அது நம்ம ஏற்கனவே கிளியர் படுத்திட்டோம். அப்படி எந்த உணவுகளும் காசாவுக்குள்ள வரல. இந்த செய்திகளோட சேர்த்து இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிக்கை வெளியாக இருக்கு. இஸ்ரேலுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா மீதான தாக்குதல்கள் அக்டோபர் 7, 2023 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இன்று வரைக்கும் 633வது நாளாகவும் மிக கொடூரமான தாக்குதல்களை கொண்டு இஸ்ரேலால் நடத்தப்பட்டு வருவதை நாம் அத்தனை பேரும் அறிந்திருக்கிறோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் காசாவுக்குள் நடத்தி வரக்கூடிய இந்த தாக்குதல்களால் முழு காசாவுமே மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அழிக்கப்படாத எந்த ஒரு கட்டிடங்களும் கிடையாது. 25 லட்சம் மக்கள் அகதிகளாக ஒரு இடத்திலிருந்து மறு இடத்திற்கு ஒவ்வொரு நாளும் அலைக்கழிக்கப்படுகிற நிலைமை தொடர்ந்து வருகிறது. உலகத்தில் பல நாடுகளில் பலவிதமான யுத்தங்கள் நடைபெற்றாலும் பாலஸ்தீன யுத்தம் என்பது ஒவ்வொரு நாளும் பேசப்படக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது. காரணம் என்னன்னா, அவர்களுடைய சொந்த பூமியை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய இஸ்ரேலியர்கள், யூதர்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியை தங்களுடைய நாடு என்று அறிவித்துக் கொண்டு ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய அப்பாவிகள் மீது தினந்தோறும் தாக்குதல்களை நடத்துவதுதான் சர்வதேசத்தின் பார்வையை ஒவ்வொரு நாளும் ஈர்த்து வரக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு முழுவதும் சுமார் 71 சகோதரர்கள் காசாவிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 50 பேர், 60 பேர், 100 பேர், 150 பேர் என்கிற அளவில் காசாவினுடைய அப்பாவிகள் கொல்லப்படுகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள், அழிக்கப்படுகிறார்கள். ஆனால் சர்வதேச உலகமும் அரபு நாடுகளும் இந்த நிமிடம் வரைக்கும் கைகட்டி பார்த்து கொண்டிருக்கக்கூடியதையும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடிகிற அதே நேரம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு 2 வாரங்களுக்குள்ளாக பாலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு சமாதான உடன்படிக்கையை கொண்டு வர முடியும் என்று தெரிவித்திருந்த கருத்துக்களை நம்ம கடந்த வீடியோக்களையும் பார்த்துருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பு இந்த சமாதான உடன்படிக்கை தொடர்பான எந்த கருத்துக்களையுமே சொல்லாத நிலையில் நேற்றைய தினம் அமெரிக்கா